கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ நோய்கள், சகல நோய்களையும் சுகமாக்க வல்லமையுள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்குதான் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சேன்னு சொன்னார். உலகத்தில் அவரால் செய்ய முடியாத எந்த காரியமும் இல்லை. சுகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும். ஆனால் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறது ஒரு குஷ்டரோகி சுகமாகினதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதில் நிறைய கருத்துக்கள் ஆண்டவர் கற்றுத்தந்ததை நான் உணர்ந்தேன். அதனால் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கணும்னா, குஷ்டரோகம்னா அது ஒரு நம்ம பார்த்தாலே அது ஒரு நமக்கே பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவங்க வேதனையை பார்க்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு நோயை ஆண்டவர் சுகமாக்குறதை நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தில் படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தோ அதை சுட்டி காட்டி தான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. அந்த வசனத்தை நீங்கள் தியானிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்முடைய காரியங்களை கற்றுந்து நம்ம நடத்துவோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவரால் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக எங்களை கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்கிற வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் உடைத்து தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தது போல எங்களையும் வெற்றி சிறக்க செய்கிற தேவன் உமக்கென்று உங்களுடைய நாமத்துக்கென்று மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களை வாழ செய்ய எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் உங்களுடைய கருத்தை நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உலகத்தில் எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே வென்று ஆண்டவரே ஜெயித்து ஜெயம் பெற்று ஜெய கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் நாங்கள் மாறி இந்த வாழ்க்கையில் வாழ அநேகரை அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர தேவன் தாமை கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். பயன்படுத்தும், பலப்படுத்தும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவையான ஒரு ஆலோசியமாக ஜெபிக்கிறோம். துதிகரமாய் நமக்கு செலுத்துது இயேசு நாம் ஜெபம் பண்ணினா பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய வசனத்தை நீதானையா எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில்? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீதானையா எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா எனக்கொன்றும் குறைவே இல்லை. பாதையில் நடத்தி செல்கின்றீர் உம்மைமை விளங்கும்படி. நீரின் பாதையில் நடத்தி செல்கின்றீர் உம்மைமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே?
ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே. எதிரிக கண் முன்னே வெற்றி தருகின்றீர், இருந்து படைக்கின்றீர். எதிரிக கண் முன்னே வெற்றி தருகின்றீர், இருந்து படைக்கின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. இப்போ நம்ம ஒரு குஷ்டரோகி சுகமாகினதை பற்றி தான், ஒரு மனிதனை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த லேவியராமத்தில் நீங்கள் 13வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம், குஷ்டரோகத்தை பற்றி படிக்கலாம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார், குஷ்டரோகத்தை சுகப்படுத்தின மனுஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சுட்டு அதை படிக்கும்பொழுது இன்னும் நல்லா புரியுங்கிறதுக்காண்டி இந்த பழைய ஏற்பாடை நீங்கள் லேவியராமத்தை படிச்சிங்கனாக்கி 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை பழாவது உண்டானால் அவன் ஆசனிடத்திலும் அந்த ஆரோனிடத்திலும் ஆசாரியனாகி அவன் குமாரனின் ஒரு இடத்திலும் கொண்டு வர கடவன். இப்போ ஒரு அந்த நோய் இருக்குதுன்னு ஒரு அறிகுறி தெரியணுன்னாக்கி அதை பார்க்க வேண்டிய வேலையை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, ஆசாரியன்ட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. அந்த ஆசாரியம் பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 14வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். அவன்கிட்ட அந்த புண்ணு மாதிரி அந்த அறிகுறி இருந்ததுனாக்கி அவன் தீட்டுப்பட்டவன். அவன் பாருங்கள், அந்த தீட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடும்பத்தில் இருக்க முடியாது. அதாவது எந்த மனிதனும் நடமாடாத ஒரு இடத்துல முகத்தை மூடிட்டு தீட்டுன்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நோய் தான் அந்த மாதிரி நோயின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த நோயை பழைய ஏற்பாட்டில் இத்தனை காரியங்களை சொல்லியிருக்காரு. அதே லேவியராமத்தில் 46வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடி
குடியிருக்க வேண்டும், அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நோயினுடைய ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படின்னா, அந்த நோய் இருக்கவங்க குடும்பத்தில் இருக்க முடியாது, ஒரு புறம்பே தள்ளப்பட்டு ஒரு நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஒரு எல்லாம் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். தனிமை கூட இல்லை, எந்த மனுஷனையும் பார்க்கவே கூடாது. பார்த்தா உடனே திட்டுன்னு மூஞ்சியை மூடிட்டு ஒரு கருப்பு துணினால் மூடிட்டு தான் அவங்க இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு நோயின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் அந்த லேவியராமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நோய் உள்ள மனுஷன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட நோயுள்ள ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துறத நம்ம பார்ப்போம். அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அந்த காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு நிறையா காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருவார். அந்த மனுஷனை பாருங்கள், இந்த நோய் ஒரு மனுஷனிடத்தில் வந்தோம்னா ஆசாரியத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரும் அதே செய்கிறத நம்ம பார்ப்போம். லூக்கா 17வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். 12லேருந்து 19 வரைக்கும் அந்த மனிதனுடைய சரீரத்தில் சுகப்படுத்தினதை பற்றி தான் நம்ம படிக்கும். 12வது வசனத்தை பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவில்ல பார்த்தோன்னா குஷ்டரோகம் உள்ள 10 மனுஷங்க எதிராக பாருங்கள், தூரத்தில் நின்றுட்டு ஆண்டவரை பார்த்த உடனே ஏதாவது சுகம் கிடைக்குமா, இவர் சுகப்படுத்துறன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டு தான் வர்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்கள், அவங்க மனுஷங்க நிறையா கூட்டமாக ஆண்டவர் வரும்போது தனிமையாக வர மாட்டார், அவரை கூட்டம் நெருக்கிட்டு வரும்னு சொல்லி நம்ம நிறையா பார்க்கும் பார்த்தீங்களா. அப்படி போகும்பொழுது இவங்க அங்கே வரவே முடியாது. அப்போ தூரத்தில் நின்று தான் பார்க்க முடியும். அங்கேருந்து பார்க்காங்க, தூரத்தில் நின்றாங்கன்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்போ எங்களுக்கு இறங்கி ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சாதாரண சத்தம் இல்லை, சத்தமாக எங்கே தூரத்தில் இருந்தாங்கன்னாக்கி அங்கே கூப்பிட்டு ஆண்டவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கோம். அப்போ அவர்களை அவர் பார்த்து, இப்போ தூரத்தில் இருந்தோம்னாக்கி ஒரு வேளை பார்க்கறதுக்கு ஒரு தூரமாக இருக்கலாம், இல்லாட்டி தூரமாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து ஒரு வேளை அவங்கள சுகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க தூரத்தில் தான் நிற்கணும். ஏன்னா சட்டப்படி அவங்க இங்கே வரக்கூடாது. அவங்க தூரத்தில் நின்று தான் இப்போ சத்தம் போடுறாங்க. ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் போய், ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நோய் உள்ளவங்க அவங்க கூப்பிடுறாங்க, சத்தம் போட்டு அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு இறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் தூரத்தில் இருந்து. ஆனால் ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம படிக்கோம்ல, அது மாதிரி அவர் தூரத்தில் இருந்தாலும் அவங்கள பார்த்து நீங்கள் சுகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லலை, அவங்க சுகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கல. அந்த மாதிரி எந்த விதமான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பார்த்தீங்களா. சிலர் நோய் சுகமாகுறதுக்கு எனக்கு இந்த பேதுருவெல்லாம் கேட்பாங்கல்ல, நான் ஒருத்தன் சொல்லுவான் பாருங்கள், ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பான். அப்போ என்னிடத்துல பொண்ணு வெளியே என்கிட்ட கிடையாது, இயேசு நாமத்தில் எலும்புன்னு சொல்லிலாம் அவங்க சொல்கிறது. அந்த மாதிரி எந்த பேச்சையும் எந்த இதுவுமே இவங்க கூட பேச முடியாது. ஏன்னா அவங்களாம் பேசுறதுக்கு அவங்கள பக்கத்தில் இருந்தாங்க, இவன் தூரத்தில் நிற்கான். அப்போ ஆண்டவர் என்னமோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே செய்யறதுக்கு முடியாது. ஆண்டவர் அதை அறிஞ்சதுனால ஆண்டவர் என்ன செய்யணுங்கிறத திட்டமாக செய்கிறாரு. அவனை பார்த்து நீ ஆசாரியத்தில் போங்காரு. ஆசாரியத்தில் போய் ஆசாரியன் தான் இவனுக்கு இந்த நோய் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவன் ஊருக்குள்ளே போக முடியும். அந்த இதை ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆசாரியன்னு கொடுத்துருந்தாரு. அதுக்காண்டி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஆசாரியன்ட்ட போய் சொல்கிறாரு. அவங்க போகும்பொழுதே சுகமாகறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ போகும்பொழுது என்ன நடந்திருக்கும், ஆண்டோடைய வார்த்தை அவங்களுடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்து சென்று அவங்களுக்கு சுகப்படுத்திருக்கும். அப்போது நம்ம ஒரு வார்த்தையின் மூலமாக தான் அவங்களுக்கு சுகமே கிடைக்கும். அப்போ நம்ம வார்த்தையின் மூலமாக சுகம் கிடைக்குமா, எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சந்தேகப்படுவாங்க. ஆனால் சந்தேகப்படுறதுல இந்த மாதிரி நோய்களுக்கு அவங்க எப்படி ஒரு வேளை நினச்சிருப்பாங்க, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆசான்கிட்ட போகணும்னு சொல்லி நம்ம போவோம், ஒரு வேளை நடக்குமோ, அந்த மாதிரி சந்தேகம் இருந்துக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த காரியங்கள் இந்த இடத்துல நடக்கிறத பார்க்கும். அவங்களுக்கு சுத்தமானாங்க. அந்த 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தின்னு பார்க்கும். அப்போ அவன் சுகமானதுனால திரும்பி வர்றான். அப்போ ஆசாரியத்தில் போகிறதுக்கு முன்னாடியே இயேசுவை தான் பார்க்கணுட்டு வர்றான்.
அப்போ இவர் பிரதான ஆசாரியருங்கிறத தெரிஞ்சு தான் அவன் வந்து வர்றான். ஏன்னா ஆசாரியத்தில் போய் தான் நீ சோமானன்னு சொல்லி காட்டுன்னு ஆண்டவர் அனுப்பி வைக்கும்போது இவன் ஒரு மனுஷன் மட்டும் எப்படி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் முதல்ல வச்சு நம்ம எந்த இடத்துலையும் நம்ம மகிமைப்படுத்தணும். அந்த இதை இந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும். அதுக்காண்டி தான் இதெல்லாம் எழுதி தந்திருக்காரு நமக்கு. பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமானதை கண்டவுடனே திரும்பி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நமக்கு எந்த பிரச்சனைகள், எந்த நோய், எந்த இதுலேருந்து நமக்கு விடுதலை ஆண்டவர் தரும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை தான் விசுவாசிக்கணும். எல்லாம் விசுவாசத்தினால்தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல அந்த காரியத்தை வந்து அந்த சுகப்படுத்தின மனுஷன் வந்து செய்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், 16வது அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவன் சமாரினா இருந்தான். அப்போ வந்து நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய ஜாதி, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டோடைய பாதத்தில் வரும் பொழுது அவன் முகங்குப்புற விழுந்தான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முகங்குப்புற விழுந்தான்னாக்கி உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் நீ எல்லாத்துக்கும் தகப்பனாக மாறுவேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது தான் ஆபிரகாம் அந்த முகங்குப்புற விழுந்து ஜெபிக்காருன்னு நம்ம பார்ப்போம், மகிமைப்படுத்துறாருன்னு பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் சொன்னது அதே காரியங்களை இவன் இந்த ஆளுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவன் முகங்குப்புற விழுந்து அவன் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவர் வந்து அப்போ அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆசீர்வாதத்தின் ஊற்றாதான் அவனை மாற்றிருக்காரு. அவன் எவ்வளோ ஒரு சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இருந்த வாழ்க்கையிலேருந்து அவர் சுத்தப்படுத்தி பிள்ளைகள், குடும்பங்கள் அதில் போய் நீ ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காண்டி தான் அந்த மனுஷனை சுகப்படுத்தியிருக்காரு. அவனும் மகிமைப்படுத்தியிருக்கான். அந்த இடத்துல பாருங்க 17வது வசனத்தில் அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர்லாம், இந்த 9 பேரை எங்கே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கறதையும் நீங்கள் பார்க்க முடியுது. அப்போ இவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர், நம்ம வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பாருங்கள் 10 பேர் எங்கன்னு சொன்னால் கேட்டால் எங்கள் கேள்விக்குறி தான் போட்டிருக்குது. அவங்க வரல, அவங்க வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷனை தான் நம்ம அவன் செஞ்ச காரியத்தை தான் நாம் வாழ்க்கையில் செய்யணுங்கிறதுக்காண்டி தான் அந்த இடத்த படிக்கணும். அடுத்தது 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவர்களும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ விசுவாசத்தின்படி அவன் என்ன விசுவாசம் வச்சுருந்தான், ஆண்டவர் சொல்லியிருக்காரு வார்த்தை நமக்கு சுகப்படுத்துவார், நீ ஆசிரியர்கிட்ட போன்னு சொன்னா ஆசிரியர்கிட்ட போகல, அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக போகிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நாளும் வந்து தாமதமே பண்ணக்கூடாது. எந்த காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், எவ்வளவு புறம்பே தள்ளப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதனை வந்து விடுதலை செஞ்சு அவரை வந்து ஆசீர்வதிக்கணும்னாக்கி நம்மளையும் ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களை செய்கிறதுக்கு, இந்த பெரிய காரியங்களை செய்த அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சதோ அதுபோல் மகிமைப்படுத்துறது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் பொழுது அவர் வந்து சுகப்படுத்துகிறவர். எத்தனை பெரிய நோயாக இருந்தாலும் சுகப்படுத்திடுவார். எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும் நமக்கு செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்று நம்ம அர்ப்பணிப்போம். இந்த மன்னனுக்கு இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவனை விசுவாசத்தின்படி ஆகிறது. உன் விசுவாசம் உன்னை ரசித்து உன்னை சுகமாக்குனதே விசுவாசம் தான் அப்படிங்காரு. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஆண்டோடைய பாத்தில் வர்றதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்மை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்ம நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே, துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நன்றி தகப்பனே, எப்பொழுதும் துதியின் மத்தியிலே வாசுகிற தேவனை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இதை நாங்கள் செய்ய எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிற சாமி. எத்தனையோ வேதனை மத்தியிலும் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு இந்த மனிதனுக்கு விடுதலை கிடைத்த பொழுது ஆண்டவரே முகப்புறம் உங்களுடைய பாதத்தில் விழுந்து உண்மை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து உண்மை எப்பொழுதும் துதிக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில விளங்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே.
இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வண்ணத்தை போர்க்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உங்கள் அப்புறம் விழுந்து ஆண்டவரை வணங்கி உண்மை மகிமைப்படுத்தின ஆபிரகாம் ஆண்டவரே தகப்பனே அநேக ஜாதிக்கு தகப்பனாய் மாற்றினீரே சுவாமி. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவராய் எல்லாத்துக்கும் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். உண்மையே ஆராதிக்கவும் உண்மையே நம்பவும் எங்களுக்கு கிருபை செய்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை முழுதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்படி ஆண்டவரே இந்த நோயினாலே கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற வார்த்தையின்படி அவங்க செய்து விடுதலையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. தன் சொந்த முயற்சியிலே வேண்டாத காரியங்களை செய்யாதபடி பிள்ளைகளை காத்து வழிநடத்தமாக செபிக்கிற ஆண்டவரே. என்ன ஆண்டவரே முடிவு எடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் உங்களுடைய பாத்தில் இருந்து முடிவு எடுக்கவும் உங்களுடைய ஆண்டவரே சித்தத்துக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ்க்கையிலே வாழ எங்களை அர்ப்பணிக்கவும் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிற ஐயா. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஊற்றி வழிநடத்த போர்க்காக நன்றோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்படுத்த வளர்ந்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை எங்கள் ஜெபத்துக்கு பயிர்வத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் மகேசத்து ஏசுரஜன் நாங்கள் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.